வணக்கம் ஐயா. நம்பி ஐயா, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கீங்க. நல்லது கெட்டது நடக்கும்போது தான் குலதெய்வத்தை தேடுறோம். இப்ப வந்திருக்கேன். அம்மா தான் பார்த்து எல்லாத்தையும் சரியா நடத்தி வைக்கணும். ஐயா, எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். முதல் பத்திரிக்கைய குலதெய்வத்துக்கு வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். அடட, ரொம்ப சந்தோஷம். தம்பதிகள் சீரும் சிறப்பும் வாழ இந்த அம்மனுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். மேகலை, தட்டில் எடுத்து வைமா. இந்தாங்க ஐயா. அம்மா, இன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்துறதுக்கு ஒரு கட்டளைதாரு புக் பண்ணிருக்காரு. முதல்ல அவங்க அபிஷேகத்தை முடிச்சிடுறேன். சாமிக்கு அலங்காரம் பண்ணதும் நம்ம பத்திரிக்கை வச்சு அர்ச்சனை பண்ணிடலாமா? 1 மணி நேரம் காத்து இருக்கணும் ஐயா. சரி. புக்கு பண்ணிருக்காங்களா? அப்ப புக்கு பண்ணவங்க நேரத்துக்கு வர வேணாமா? அவங்க எப்ப வர்றது, எப்ப அபிஷேகம் நடக்கிறது? நடக்கிற கதையா இதெல்லாம்? 1 மணி நேரத்துக்கு மேல காத்திருக்கணும்னு வேற சொல்றீங்க. ஐயா, எங்களுக்கு வீட்டுல 1008 கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குது. நாங்க வந்துட்டோம்ல, எங்க பூசையை முதல்ல முடிச்சு விட்டுருங்க. ஆமாங்க ஐயா. மாமா, கோயிலுக்கு வந்து இதெல்லாம் கேட்க கூடாது. அதுக்கு இல்லம்மா, சாமியை காக்க வைக்க கூடாது இல்ல, அதுக்காக சொல்றேன். நாம முதல்ல வந்துட்டோம், நாம முதல்ல சாமியை கும்பிட்டுக்குவோம், சாமி நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். என்னங்கய்யா, நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல எங்க அர்ச்சனையை முடிச்சு விட்டுறீங்களா? இல்லைங்க ஐயா, அது வந்து ஐயா, எங்களுக்கு முன்னாடி அர்ச்சனைக்கு புக் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு பாக்குறீங்களா? புனிதா, இத பாரு, கோயில நம்ம வீடு மாதிரி மாத்த கூடாது. சாமியாவது விட்டு வைக்க சொல்லு. நமக்கு முன்னாடியே ஒருத்தவங்க முறையா பதிவு செஞ்சிருக்காங்க. நம்ம சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பி வந்துட்டு மத்தவங்கள தள்ளி நிக்க சொல்றியா? கொஞ்சம் காத்திருந்தா ஒன்னும் நஷ்டமாயிடாது.